என்னத்தை நம்ம அங்கே எடுத்துக்கிட்டோம் போய் சொல்லுங்க. அந்த சனங்க மத்தியில் போய் நெரிச்சிங்கிட்டு தள்ளி அங்கே தள்ளி ஒன்று ஏதோ அந்த பூஜை நேரம் அது என்ன கேட்டால் அது வந்து எல்லா கோயிலையும் பார்க்குறது தானே. கணக்கம்பட்டிக்கு போய் கூட பூஜை அதான் சொல்கிறேன், திருப்தி கிடைக்கும். அது நானும் மறுக்கல, சரிங்களா. அமைதி கிடைக்குங்கிறது கூட நான் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன். அமைதி கிடைக்கிற அளவுக்கு நீ அங்க இருந்து என்ன பண்ணிட்டேன்னு கேட்பேன். புரிஞ்சதுங்களா? ஒரு அமைதி கிடைக்கணும்னா நீ அங்க வந்து ஒரு நாள் போனா கூட ஒரு பொழுது அங்க தங்கி ஏதோ ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து சாமி அந்த இறைவனை நினைச்சு நீ வந்து ஏதோ உனக்கு மனம் உருகி மன்றாடினா உனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதுல எந்த தப்பு? அங்கே ஆரம்பி பண்றான் தும்பு 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 தும்புன்னு போக வேண்டியது. மத்தியானம் 12 மணி பூசையா அதை பார்க்க வேண்டியது. அது முடிஞ்ச உடனே அப்படியே தும்பு 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 அன்னதான கூடத்துக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது. வெயில் அடிச்சா அந்த மரத்துக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு அடுத்து பசியை போகிறது வண்டியை போகிறதுன்னு ஏறி போக வேண்டியது. இதுல என்ன வந்துருங்கிறீங்க சொல்லுங்க எனக்கு. இதுல ஏதாவது நமக்கு சொல்லிக்கலாம் சாமி, நாங்க கணக்கம்பட்டியார் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். அது போயிட்டு வந்தது ஒரு வாரத்துக்கு அந்த திருப்தி இருக்கும், அவ்வளவுதான். ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. சிரிக்கிறதுக்கு இல்லை சாமி, செயல்பாடுகள் சிந்திச்சு இருக்கக்கூடியது. அங்க போய் நன்மை பெறல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரியா நம்ம சரியா நாடி போகலன்னு அர்த்தம். சரி, இங்க வந்து இப்படித்தான் போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு அங்க ஏதாவது அறிவுரை சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? அந்த இடத்துல அதை சொல்ல இருந்தா அது ஓரளவுக்கு ஒரு வர்றவங்க ஒரு 20% கடைபிடிப்பாங்க இல்லையா? அதுக்கும் அங்க யாரும் இல்லை. அப்போ அது நான் என்ன சொல்றேன், நான் ஓப்பனாவே சொல்றேன். அப்ப அங்க போய் நீ என்ன செய்ய போற? ஒன்றும் பண்ண போற. பழனிக்கு எப்படி போயிட்டு வரையும் அப்படி போயிட்டு வர போற, அவ்வளவுதான். ஒரு டூர். என்ன ஒரு விஷயம், பழனிக்குள்ள போனா ரூம் எடுத்து தங்கணும், கணக்கம்பட்டிக்கு போனா ரூம் எடுத்து தங்க வேண்டாம். அதுக்காகவே நிறைய பேர் போறாங்க. குளிச்சுக்கிறல எல்லா வசதியும் இருக்கு இல்லையா? அங்க வேணா குளிக்கணும் செய்யணும்னா ரூம் எடுத்து தானே பண்ண முடியும். இங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி போய்க்கலாம்டா அப்படின்னு போறாங்க. இதுதான் இப்ப அங்க இருக்கு. எல்லாம் மொத்தமா நிராசை பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்க. அது நடக்கணும். சித்தர் பீடம் வரும்போது, சித்தரனுடைய அமைப்பு வரும்போது அந்த சித்தாந்த ரீதியாக அங்கே கொஞ்சம் அந்த நடைமுறை இருந்தால் தானே அது சரியாகும். அது இல்லைன்னா ஒரு சித்தாந்தம்ங்கிறத கொண்டு போக முடியாது. அந்த ஒரு உபதேசம் அந்த இது சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு சீர்திருத்தம் வரைமுறை இருக்கும். வரக்கூடிய பக்தர்கள் கூட அந்த ஒரு எப்படின்னா தன்னடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் தான் அங்கே வர்றாங்க போகிறாங்க. அது இருக்கக்கூடாது. அந்த இடத்துல பவீனம் இருக்கணும், தன்னடக்கம் இருக்கணும். அப்படி அங்கேருந்து வந்தால் உள்ளே வரும்போது அந்த ஒரு இது இருக்கணும். வர்றவங்களுக்கு அந்த ஒரு பதட்டம்ங்கிறத கொடுக்கணும். அது இல்லவே இல்லையே. பதட்டம்னா பயம். இங்கே அதாவது இறைவன் இருக்கிறாருங்கிற உறுதுணையே வர வைக்கணும். பகவான் இருக்காரு அப்படிங்கிற அந்த அடக்கம், தன்னடக்கம் இருக்கு இல்லையா? அதுதான், அது இருக்கணும்ல. யாருக்கு இருக்கு? ஏதாவது சாப்பிட்டுட்டா அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பூஜை ரூமுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அந்த ஒரு மன கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பயம், அந்த உணராத பயம். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அந்த மரியாதையே போயிடுச்சுங்கிறேன் நான்.
அதுக்கான உந்த இது அங்கே இல்லை, அது போயிடுச்சு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கொடுங்க, அவ்வளோ கூட்டம் அங்கே போகுதாங்க. ஒழுக்க நெறிமுறையை நீங்கள் அங்கே உருவாக்குங்க, லட்சக்கணக்கில் போய் போகிறாங்களான்னு பார்ப்போம். அப்போ விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் ஆயிரக்கணக்கில் தான் போய் வருவாங்க. புரியுது. எதுவுமே இல்லை, தருதலையாக போங்கன்னு விடுறதுனால தான் போய் குமிறாங்க. சித்தாந்த ரீதியில நெறிமுறையோட தனி மனித ஒழுக்கம் சித்தாந்த கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பறைசாட்டி அங்கே போகட்டும், எவ்வளவு ஜனம் குறையிறாங்கன்னு பாருங்க. அப்போ இப்படி சித்தர்கள் வழிபாட்டில் வரக்கூடிய லைனே ஜனங்களோட ஒத்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ எதை சீர்திருத்தம் பண்ண முடியும்? இப்போ கணக்கு மட்டி அப்படிதானே ஆயிடுச்சு. ஜனங்கள் எந்த எண்ணத்தில் வராங்களோ அந்த எண்ணத்தோட அது போய்கிட்டு இருக்கு. அவர் இருக்கிற காலத்தில் லேச ஒன்றா அட்ரா குட்ரா விரட்டுறான்னு முடிக்கி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ முடுக்குறாங்களா? அவங்க அங்கதானே இருப்பாங்க. யாரு? ஐயா இருக்கத்தான் செய்வாரு. அவங்களும் அதை பார்ப்பாங்க. அவரு பார்ப்பாரு, எல்லாமே பார்ப்பாரு. அவ்வளோதான்டா அவங்க நாசமாக போகிறவங்க அப்படித்தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு எதுக்குடா அப்படின்ட்டு அவர் பார்ப்பாரு. தாயே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நேரடியாக இருந்து இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் நடைமுறைப்படுத்திருக்காரு மனுஷன் நடமாடி. அப்போ அவர் என்னெல்லாம் விதிமுறை வச்சாரோ, என்னெல்லாம் நடைமுறைப்படுத்தினாரோ அதை பின்பற்றுறது தான் தாயி ஒரு சித்தர்கள் வழிபாட்டு தலம், சித்தர்களுடைய நிலைப்பாடு. எல்லாருமே ஓரளவுக்கு அங்கே இங்கேங்களுக்கு ஓரளவுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க இல்லையா? அவர் சரீரம் மறைஞ்சதுக்கு அப்புறம் நாம் அதை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு தானே வரணும். அவருக்கு எப்படி வரும்? அவர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருல்ல, இப்படித்தான் நீங்க இருக்கணும், இப்படித்தான் பயணம் பண்ணணும், இப்படித்தான் இறைவன்கிட்ட வேண்டணும், இப்படித்தான் நீங்க தன்னடக்கத்தோட இருக்கணும். அந்த சீர்திருத்த வழியை ஆல்ரெடி அவரால் முடிஞ்சவரை பகிர்ந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அதை நடைமுறைப்படுத்துறது யாரு? யாராவது அவர்கிட்ட அவர் பகிர்ந்து கொடுத்ததை வாங்கியிருக்காங்களோ அவங்க தானே நடைமுறைப்படுத்தணும். எல்லாரும் அவனுடைய சுயநலத்துக்காக, அவனுடைய எப்படி சுயநலத்துக்காக அவன் குடும்பம் வாழணும், அவனை சேர்ந்தவன் வாழணும், நாம ஏதோ உருவாக்கிக்கணும்னே பயணம் பண்ணிட்டு போனா அப்புறம் சித்தாந்தம் எப்படி வரும்? சித்தர்களுடைய வழிபாட்டு நிலையை எப்படி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும்? நீங்க எப்போ